பாஸ்மதி சீரக சம்பா இது எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு காளான் பிரியாணி ரெடி பண்ணுவோமா. அதுக்கு குக்கரில் பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கப்புறம் தக்காளி புதினா மல்லித்தலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து காரத்துக்கு மிளகாப்பொடி மஞ்சப்பொடி கரம் மசாலா சேர்த்து அதுவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் காளான் சேர்த்து அது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அரிசி சேர்த்து 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணிங்க அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிச்சு அந்த அரிசி தண்ணி ஒரே லெவலுக்கு வரணும். அந்த டைமில் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 விசில் ஏர் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னா உதிரியான பிரியாணி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.